நாளில் நீங்க இணைக்கப்பட்டு அவர்கள் மறுத்து விடுவார்கள். நான் கரிந்த இறைவனை போல் உமக்கு யாரும் அறிவிக்க முடியாது. சூரா அல்-ஃபாத்திர் 22வது வசனத்தில் உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள். தன் ஆணையோடு அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். கபர்களை உழவர்களை சீயேற்க செய்பவனாக இல்லை. சூரா அன்-நிசா 48வது வசனத்தில் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்கு கீழே உள்ள பாவத்தை தன் ஆணையோடு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மிகப்பெரிய பாவத்தை கப்படை செய்தார். நான் கூறியது எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதிதாக உருவாக்கிய கொள்கை கிடையாது. நான் கூறிய அனைத்து வசனங்களும் அல்லாஹ்வின் வார்த்தைகள். நீங்க எதிர்ப்பதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை கிடையாது. நீங்க எதிர்ப்பதே இஸ்லாத்திய அழைப்பு கொள்கையை தான் நீங்க எதிர்க்கிறீங்க. இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திய அழைப்பு கொள்கை கோர பேணாத நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொண்ட பெயர் சுன்னத் வல் ஜமாத். எந்த சுன்னத்தை நீங்க பேணுகிறீர்? மௌலூத் ஓதுவதா சுன்னத்? கத்தம் ஓதுவதா சுன்னத்? ஆடம்பர திருமணம் முடிக்கிற சுன்னத்தாய்? பெண் தேர்ந்து வளர்ச்சி வாங்க சுன்னத்தா? இது சுன்னத் என்று சிந்தித்து பாருங்க. இரண்டு மக்கி மண்ணா போய்த்து போய் கையேந்தி இய்யாக்க நஅபுது இய்யாக்க நஸ்தஈன் உன்னையே வணங்குகிறோம் உடனே உதவி தேடுகிறோம் என்று கூடியீர்களே, இதேதான் அல்லாஹ்வின் முன் தொழுகைக்கும் கூடியீர்கள். யாரை வணங்குங்கள்? அல்லாஹ்வையா? இரண்டு மக்கி மண்ணா பரவலையா? இது நேரே என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வாது அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் ஒருவனே, அவன் யாருக்கும் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இல்லை இல்லை இல்லவே இல்லை. முதலாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கொள்கை. தர்கா வழிபாடு, தாயத்து தாடு, பில்லி சூனியம் ஏதல், மௌலூது கத்தம் ஃபாத்திகா, பிறந்த நாள் கொண்டாடுதல், ஆடம்பர திருமணம், கொடிமரம் சந்தனக்கூடு போன்ற பல சிறுக்கை விதத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபையால் அனைத்து தர்காக்களையும் தரமட்டமாக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை என்று பேசாத்த வேண்டும். ஏத்துவ ஜோதியை நோக்கி பயணிப்போம். வாய்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.